உள்ளத்தில் இருக்கிற அழகு தான் அழகு. இப்போ பொண்ணு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா வேறு மாதிரி வெளிப்பிரகம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எவ்வளோ போடுறாங்க அப்படிதான் பார்க்குறாங்க. ஆனால் உள்ள ரொம்ப முக்கியம். இந்த உள்ளான குணம் தான் அழகு. தெரியுமா உங்களுக்கு? இந்த உள்ளத்துல அழகு எப்பயுமே மாறாது, இந்த அழகு மாறிடும். இப்போ வெளிப்பிரகாரமான அழகை பார்த்து ஏமாந்துறாங்க. நான் சொல்றேன், குடும்பம் என்பது ஞானத்தில் கட்டப்படுகிற ஒன்று, அது உள்ள கட்டப்படுகிற ஒன்று. உணர்ச்சியில கட்டப்படணும், உணர்வுகளை கட்டப்படணும். ஆமென் சொல்றீங்க பாருங்க. அப்போ பாருங்க, இந்த கணவன் மனைவின்ற உறவுன்றது உணர்வு பூர்வமானது. அது சும்மா ஒரு தாலி கட்டுவதோடு முடிஞ்சதில்லை, மோதிரத்தை மாற்றுவதோடு முடிஞ்சதில்லை. அது அன்றைக்கி தான் நினைச்சிடும் ஆரம்பித்து வைக்கிறோம், அன்றைக்கி தான் கட்டப்படுகிறது. அஸ்திவாரம் போட்டு விடுறோம், வாழ்ந்துக்கப்புறம் ஆரம்பிச்சுடுறோம். ஏன்னா அதில் முதல் காரியம், குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. தேவன் ஏற்படுத்தின எல்லாமே எப்படி தான் இருந்தது? நல்லது. தேவன் ஏற்படுத்தின எல்லாமே எப்படி தான் இருந்தது? நல்லது என்று கண்டான். கணவன் மனைவி இணைத்தபடி சொல்றாரு, மிகவும் நல்லது என்று கண்டான், மிகவும் நல்லது என்று கண்டான். அப்போ கணவன் மனைவி என்ற உறவு என்பது மிக ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒன்று, அது கட்டப்பட வேண்டிய ஒன்று. கணவன் மனைவி பற்றி பேச வர்றாரு. அப்படி சொல்லும்போது வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. வாசிங்க சத்தமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிலாம் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். தேங்க்ஸ்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சேர்த்து என்ன செய்யற? கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் போட்டுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த கணவனுக்காய் ஸ்தோத்திரம் சொல்றீங்க, கர்த்தர் கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம் சொல்றீங்க? சாதாரண கையை தூக்கி ஒரு அமைச்சருங்க பார்க்கலாம். டெய்லி சொல்லணும். இது சொல்லும்போது ரெண்டு வார்த்தை வருது. என்ன அப்படின்னா, இந்த கீழ்ப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. அது என்ன கீழ்ப்படி? நாங்கள் இன்னும் ஆண்களுக்கு என்ன கீழ்ப்படியணுமா? அந்த வார்த்தையை கேட்டோடனே இந்த பெண்களுக்கு எப்படி ஆயிடுது? இங்கே தான் பசங்க இந்த ஆணாதிக்கம், அவங்க பெரிய ஆளாக்கும், நாங்கள் என்னமோ ஒன்றும் தெரியாத ஆளை மாதிரி கீழ்ப்படி சொல்கிறீங்க. இல்லை அந்த வசனம் நல்லா படித்து பாருங்கள். என்ன போட்டிருக்கு? ஒருவருக்கு 21 வசனம். அப்போ மனைவிலாம் கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படுங்க. நீங்கள் கீழ்ப்படிக்கிற மட்டும் அவர் என்ன செய்யணும்? பார்த்தீங்களா மனைவி மரல எவ்வளோ சத்தம் வருதுன்ட்டு. சகோதரர்களே சத்தமாக அமைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படுத்தணும் இல்லை, புரிஞ்சுக்கணும். கீழ்ப்படுத்திடாதீங்க. இல்லை பாஸ்டர், வேதம் சொல்லுது அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வார்னு கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எனவே இன்று முதல் என் குடும்பத்தில் அப்ளை பண்ணி சொல்லிடாதீங்க. கீழ்ப்படுத்தி இல்லை, கீழ்ப்படுத்தி இல்லை, கீழ்ப்படிந்து. பிரைஸ் தி லார்ட். வசனம் நல்லா புரிஞ்சுக்குங்க. குட். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே தான் சில ப்ராக்டிக்கலான லைஃப் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அப்போ கர்த்தர் என்ன உண்டாக்கியிருக்கார்? கணவன் மனைவி யார் உண்டாக்கியிருக்கிறா? சத்தம் சொல்ல. கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். அது நல்லதுன்று கண்டா. சொல்லுங்க, எப்படி பார்க்குறாத? அப்போ கர்த்தர் உண்டாக்குனது எல்லாமே இப்படி தான் இருக்கும், நல்லதானே? இப்போ நல்லதாக இருக்கிற குடும்பம், நல்லதாக இருக்கிற உறவுகள் எப்போ பலவீனப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த உணர்வுகள் ரொம்ப முக்கியம், இந்த உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியம். இங்கே தான் பலப்படுத்தப்பட வேண்டும். குடும்ப உறவுகள் வெளிப்பிரகாரமாக அல்ல. சில பேர் பார்த்தா சொன்னேன் இல்லையா, 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்தனால நாங்கள் 2 யூனிட்டின்னு சொல்ல முடியாது. கிடையாது. ஒரே இடத்துல இருக்கிறனால, நம்மெல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கனால நம்மெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். ஒருமித்து அப்படின்னா ஒரே இடத்துல வந்து அர்த்தம் இல்லை, ஏக சிந்தை ஏக மனம் அர்த்தம். கணவன் மனைவிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்க குடும்பம் பலப்படணும்னா 2 பேருக்குள்ள என்ன இருக்கணும்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த உணர்வுலேருந்து ஆரம்பிக்கிறது, உணர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆகவே தான் இங்கே தான் கணவனுக்கும் மனைவிக்கும் பவுல் சில காரியங்கள் சொல்கிறார்.
என்ன சொல்றாரு கவனிக்க. பல நேரங்கள் அந்த கல்யாணம் முடிஞ்ச பொழுது 2 பேரும் இப்படி பேசிக்குவாங்க இல்லையா? எப்பயுமே பாருங்க, நல்ல ஆரோக்கியமான காரியங்கள் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உனக்கு என்ன பிடிக்கும்? அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். இவங்க கேட்போம் உனக்கு என்ன பிடிக்கும்? அப்போ இவங்களாம் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க. இப்படி என்ன செய்வாங்க, ஓ இது பிடிக்குதா, அப்போ உனக்கு என்ன செய்யலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை செய்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு செய்கிறாங்க. ஆனால் யாராவது கேட்குறோமா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு கேட்டிருக்கோமா? அது லிஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். ஆனால் எப்போ தெரியுமா அப்படின்னா கல்யாணம் முடிச்ச பிற்பாடு தான் சில உண்மைகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, தெரிய வர ஆரம்பிக்குது. வெளியே அழகு, ஆனால் உள்ள எப்போ தான் தெரியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அகத்தில் இருந்த அழகு எங்கே தெரிய ஆரம்பிக்கும், உள்ள எவ்வளோ அழகாக இருந்தாங்கன்றது எப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். கல்யாணம் முடிஞ்சு அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். அவர்கிட்ட இருக்க சில காரியங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓ இவர் எப்பயுமே இப்படி தான். ஒன்று ஒரு 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 முடிவுக்குள்ள வருவீங்களா இல்லையா? ஒரு யுகத்துக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? அப்புறம் இவர் இப்படி தான் தெரிஞ்சோடனே இன்னொன்று அவரை குறித்த ஒரு வார்த்தை வரும், இவர் எப்பயுமே இப்படி தான்ன்ற மட்டுமில்ல, ஃபைட் வரும் பொழுது எப்பயாவது செஞ்சுருக்கான்னு கேளுங்க, எப்பொழுதாவது செஞ்சுருக்கான்னு கேளுங்க. இந்த 2 வார்த்தை தான் அடிக்கடி பேசப்படுகிற வார்த்தை. இது எதனால் உண்டாகிறது அப்படின்னா குடும்பத்துக்குள்ள இப்போ ஆதாம் ஏவாள் வச்சுக்கோங்களேன், கனியை புசிக்கூட கத்த சொன்னார் அப்படிதானா? புசிச்சது யார் தான்? ஏவாள். இவ 2 ஃபைட் பண்ண எப்படி போட்டிருப்பாங்க? இவ எப்பயுமே அங்கே தான் ஆரம்பிச்சது. நீ எப்பயாவது எங்கூட இருந்திருந்தானே அப்படி பண்ணியிருப்பேனா? இவன் அங்கே கிடையாது. ஆதவங்க அங்கே அவர் எங்கே போனாலும் தெரியல. ஸோ இந்த எப்பயுமே எப்பொழுதான்ற வார்த்தை அங்கேருந்து ஆரம்பிச்சது. இப்போ அங்கேருந்து ஆரம்பிச்சதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் செய்ய ஆரம்பித்தாங்க, குற்றப்படுத்த ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிச்சவங்க, கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ குற்றப்படுத்தக்கூடாது. அப்படி குற்றப்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தரேன் கவனிங்க. குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ குற்றப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக தண்டிக்க ஆரம்பிக்கிறோம். நார்மலாக பெண்கள் யாரையும் தண்டிக்கிறது இல்லை, ஆண்கள் அடித்து தண்டிக்கிறது இல்லை. ஆனால் வேற மாதிரி தண்டனை இருக்கும். அல்லது ஆண்கள் மனைவியை தண்டிக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா தங்களுடைய சரீரத்தின் பலத்தை என்ன செய்கிறாங்க, உபயோகப்படுறதுக்கு ஹார்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேசாமல் இருப்பது, பேசாமல் விட்டுட்டாலே போதும், குடும்பம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, இந்த தண்டனை ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னோம், அவர் குற்றப்படுத்தி என்ன செய்ய அவங்கள தண்டிக்கிறோம். சமையலில் கை வச்சாலே போதும். ஒருவரை ஒரு குற்றப்படுத்துவதோ ஒருவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதோ குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது. கையெழுத்துக்கு ராமச்சந்திர பார்க்கலாம் காரியம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருந்தீங்க அப்படின்னா குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா. குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த பிளேம் கேமை தயவுசெய்து விளையாடாதீங்க.